ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தலைவராக இருக்கக்கூடியவங்களுக்கு வீரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சாணக்கியத்தனமும் இருந்தால் மட்டும்தான் அவங்க சாதிக்க முடியும், அவங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியும். அந்த வகையில இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் இவங்கெல்லாம் பழந்துன்னு கொட்ட போட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஒரு சில கலைஞர் அவர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா ஜெயலலிதா அவர்களும் அது குறைஞ்சவங்க கிடையாது, ஆளுமையா திகழ்ந்தவங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஆளுமை தலைவர்கள் வழிவந்தவங்க இப்ப அப்படி இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. ஆனா புதுசா தலைமை வச்சிருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த சாணக்கியத்தனத்தோட செயல்படுறாரு. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு இன்னும் ஆச்சரியப்பட வச்சிட்டு இருக்கு. நீங்க நேத்து கூட பாத்திருப்பீங்க, சட்டமன்றத்துல ஆளுநர் அவர்கள் எவ்வளவுக்குள்ள பாத்தீங்கன்னா அழகா அந்த உரையை முழுவதுமா படிச்சாருன்னு நீங்க பாத்திருப்பீங்க. அதாவது கொள்கை ரீதியா பாத்தீங்கன்னா திமுகவோட அதே கொள்கை தான் தேவக கொள்கைங்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். ஆன்டி பிஜேபி தான், ஓகேவா? சோ ஆனா திமுக எங்க பார்த்தாலும் ஆன்டி பிஜேபி, அதாவது பிஜேபி எதிர்ப்புங்கிறத மட்டும் பிஜேபி உள்ள சொல்லி பிஜேபி எதிர்க்கிறதே ஒரு மிக முக்கியமான அரசியலா மக்களிடையே செஞ்சுட்டு இருப்பாங்க. மக்களுக்கு உண்ட நல்ல அவங்க பெருசா அக்கறை கட்டமே தெரியாது. ஆனா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிஜேபி தான் அவங்க எதிர்ப்பு கொள்கை எதிர்ப்பு சொல்லியாச்சு. ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம அதை காட்டிட்டு இருக்கணும், நம்மளுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கோம். சோ நம்ம அதை முக்கியமா மனசுக்குள்ளுவோம். அதாவது எதிர்ப்பை காட்டிக்கிடுவோம். மற்றபடி அவங்களுடைய தேவையெல்லாம் எதுக்கு அவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்குமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அனுசரிச்சு போய் இன்னைக்கு மத்திய அரசோட இணக்கமா இருக்காரு. அவர் முழுக்க ராகுல் காந்தி கிட்ட க்ளோஸா இருக்காரு. அதே சமயத்துல மத்திய அரசோட இணக்கமா இருக்க போய் தான் இன்னைக்கு ஆளுநர் அவ்வளவுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த உரையை முழுதும் படிச்சாரு. அதுவே இங்க பாத்தீங்கன்னா வயிறு எரிஞ்சு மூஞ்சில கரிய பூசின மாதிரி போச்சு திமுக காரங்களுக்கு. ஏன்னா இவங்க நினைக்கிறது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு. சோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சு கேட்டீங்கன்னா இவர் எல்லாருக்கும் ஒரு பாடத்தை எடுக்காரு. அதாவது மத்த இதுக்கு முன்னாடி இருந்த பழந்தன கொட்டப்பட்டவங்க வழியா வந்த அந்த அரசியல் தலைவருக்கு இவர் புதுசா பாடம் எடுக்கிறாரு. எப்படி அரசியல் பண்ணணும்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் ரொம்ப சாணக்கியத்தனமா ஒரு விஷயத்த பண்ணாரு. சோ அதை பார்த்த உடனே எனக்கு அதை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. என்னன்னு கேக்குறீங்களா? முழுசா பாருங்க. அதாவது இன்னைக்கு 2வது சட்டமன்ற கொடுத்தாரு. இதுல பாத்தீங்கன்னா கண்டன தீர்மானம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மேகதாது அணைக்கு எதிரான தன்னுடைய கண்டன தீர்மானத்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைவேற்றிருக்காரு. அந்த இதை அவர் படிச்சாரு. அந்த உரையை படிச்சுட்டு இதுக்கு நம்ம கொள்கை இதெல்லாம் அரசியல் இந்த மாதிரி பார்க்காம எல்லா அரசியல் கட்சிகளும் இதுக்காக பாத்தீங்கன்னா ஒன்று சேரணும், இது மக்கள் பிரச்சனை, அதுக்காக நீங்களும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உரையை படிச்சுட்டு முதலமைச்சர் நாட்கள் உட்காந்துட்டாரு. சோ அதுக்கு அடுத்தபடியா ஒவ்வொரு கட்சியோட தலைவர்களும் தங்களுடைய எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதரவு நீட்டாங்க. மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்திற்கு என்கிட்ட மக்கள் பிரச்சனை, நம்மளுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டு பிரச்சனை. காவிரி தண்ணியை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா அவர் முதலமைச்சர் பாத்தீங்கன்னா நாங்க மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு நிக்காரு. அதாவது நம்முடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காம, ஓகேவா? அதனால இதுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா இசை தெரிச்சனா ஆதரவு தெரிச்சனா ஆகணும். இது மக்கள் பிரச்சனை இல்ல, இதுக்கு நாங்க பாத்தீங்கன்னா எதிர்ப்பு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்கிறது நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். சோ அதே மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவரை எதிர்த்து தங்களுடைய அந்த ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நல்லாவே பேசியிருந்தாங்க. ரொம்ப கரெக்டா இன்னைக்குதான் நல்லா பேசின மாதிரி தெரிஞ்சு. அதே மாதிரி அன்புமணி அவருடைய மனைவி அவங்க சௌமியா அன்புமணி அவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம புள்ளி விவரங்களோட இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் இருக்காருல்ல, அவர் பத்தி பேசும்போது எங்க தலைவர்கள் இதுக்கு என்னென்ன அணுகுமுறைகளை எடுத்தாங்க, இந்த மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிறக்காண்டி எங்க தலைவர் ஆட்சி இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நீளமா பேசிட்டு அவரும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆதரவு முழு ஆதரவு தெரிவிச்சார். தெரிவிச்சதோட மட்டும் இல்லாம ஒரு இக்கனாம வச்சார். என்ன கேட்டீங்கன்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னா எங்க தலைவர் சொல்லி அனுப்புனாங்க. அதாவது இது மட்டும் போதாது, இந்த தீர்மானத்துல நீங்க சொன்ன விஷயங்கள் மட்டும் போதாது, கூடுதலா கட்சி கொள்கை வேறுபாடு இன்றி எல்லா அரசியல் கட்சியை தாழ்ந்தவங்களும் ஒன்னா சேர்ந்து நம்ம இதுக்காக ஒருமித்த குரல் கொடுத்து நம்ம டெல்லியில போய் நேரம் முறையிடணும். சோ இந்த விஷயத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா தீர்மானத்துல நீங்க சேர்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய உரையில எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லிட்டு முடிக்கிறார். இப்ப இதுக்கு பதில் தீர்மானம் அவரு எல்லாருக்கும் பதில் சொல்ற ஒரு உரை இருக்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு. அவர் தான் முதல்ல தீர்மானத்துக்காக நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டார்ல, இப்ப எல்லாருடைய ஆதரவு கிடைச்சிட்டு அதுக்காக பதில் அவர் உரை கொடுக்கணும்ல. அதுல உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் மனசுலயும் எழுதிட்டு இருந்துச்சு. முதலமைச்சர் விஜய் என்ன சொல்ல போறா தன்னுடைய உரையில அப்படின்ட்டு. அதுலதான் அவருடைய சாணக்கியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அவர் பாத்தீங்கன்னா இப்படி எதிர்க்கட்சி தலைவர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இதுல நான் அதாவது இந்த தீர்மானத்துல என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறத முழுமையா வாசிச்சுட்டு இதெல்லாம் நாம செயல்படுத்த போறோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியா அதாவது நான் 4 பத்தியங்கள் இருக்கு, 4 வாக்கியங்கள் அடுத்தாப்புல எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன அந்த விஷயத்தை சேர்த்துக்கிடலாம், அதுக்கு நான் முன்மொழிகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சார். அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அவர் வேணும்னே தான் பண்றாரு. எல்லா விஷயத்திலும் எங்களுடைய நிலைப்பாடு ஒண்ணு இருக்கணும், நாங்க சொல்லிதான் நடந்துச்சு, நாங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு, எங்களுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே அது திணிக்கிறாங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா இது பாத்தீங்கன்னா முக்கியமான தீர்மானம். இதை முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படி சக்சஸ்ஃபுல்லா அவர் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டான்னு இருக்கக்கூடாதான். அதுல இவங்களுடைய செயல்பாடும் ஒண்ணு இருக்கணும், அதுக்காக வேணும்னு திணிக்கிறாரு.
இதை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா அதை வந்து அனாகரிச்சுட்டு அதெல்லாம் தேவையில்லை, நாங்க தான் தீர்மானத்தை நிறைவேற்றிச்சு, அதை அப்புறம் பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா ஒரு எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லும் போது அது ஏற்புடையதா இருக்கும் போது அதை வந்து அவர் சொன்னதுக்கு சரின்னு சொன்ன மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் அதை முழுமையா உடனே சேர்த்துடக்கூடாது. தான் சொன்ன அந்த விஷயங்களுக்கு 4வது பத்திக்கு அப்புறம் அதை நீங்க சேர்த்துக்கிடலாம் அந்த தீர்மானத்துல அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அதுலதான் முதலமைச்சர் விஜய் அவருடைய அந்த தெளிவான அந்த சாணக்கியத்தனத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது பார்க்கும்போது ஒரு ஒரு மெச்சூரிட்டியான ஒருத்தங்களா எப்படி நம்ம வந்து செயல்படணும், அதாவது நம்ம வந்து எடுத்தெடுப்புல பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் நாம எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்க கூடாது. நாம சொன்னது அந்த இடத்துல உறுதியா இருக்கணும். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கலாம் அப்படிங்கிற வகையில என்னதான் முரண்பாடு எதிர்கட்சிகளோட அவருக்கு இருந்தாலும் அந்த வகையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப சாதுரியமா செயல்பட்டாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏதோ லேசர் நினைச்சிட்டாங்க எல்லாரும். சோ அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது தான் சில பேர் தேர்தலுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்களை விமர்சிச்சாங்கல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகத்து வருது. அதாவது கூத்தாடி கண்டப்பா தெரியும், ரசிகர் கூட்டப்பா விசில் அடிச்சா குஞ்சுகள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போவாங்க, கூட்டம் கூடும், அவருக்கே ஒன்றும் தெரியாது அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி சொன்னவங்க வாயினா அடைச்சு போற அளவுக்கு சிம்மாசனத்துல உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து மட்டும் இல்லாம அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வாயடிச்சு போற அளவுக்கு இருக்கு. அதாவது இந்த அளவுக்கு அதிமுகவா இப்படி செங்கலா பிரிச்சு மேய்வார் நம்மளால நினைச்சு கூட பார்க்கல. அப்படி உடைஞ்சு போயிட்டீங்க சின்ன பின்னமா. அதுவும் முக்கியமா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னா, அதாவது அங்கிருந்து எல்லா பெரிய பெரிய அதாவது வருஷக்கணக்கா அரசியல்ல அமைச்சர்களாக எம்எல்ஏ இருந்தவங்க எல்லாம் இந்த கட்சியில தமிழை வச்சுக்கிறது வந்து சேர்றாங்க. ஆனா சேர்றவங்க யாருமே முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் சேரல. அதுதான் அங்க மிகப்பெரிய ஒரு சரியான ஒரு கெத்து பாதலாம். அசால்ட்டா இருக்காரு. என்னெல்லாம் பார்க்க வேணாம், நீ வந்து பாத்தீங்கன்னா புசியானந்து செங்கோட்டையன் அவர்களை பார்த்து கட்சி வச்சதுக்கு நீ எவ்வளவு வேணா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருந்தும் படையெடுக்காங்க பனையூர் ஆபீஸுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா எதிர்காலமே இனிமே வந்து பாத்தீங்கன்னா தேவாக்காதான். இவர் வந்து இப்ப வந்து உட்கார்ந்துட்டாரு, அதாவது எம்ஜிஆர் மாதிரி இனிமேல் இவர் வந்து சிம்மாசனத்தை இறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் வந்துட்டு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஒட்டிக்கணும், அந்த கட்சியில போய் சேர்ந்துடணும், ஏதாவது பதவி வாங்கிட முடியாதுன்னு சொல்லி போட்டி போட்டு வராங்க. ஆனா இவங்களுடைய அந்த லட்சணம் எல்லாம் அவர் தெரிஞ்சிருக்குல்ல. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி நம்மளுக்கு யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்க கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மரியாதை கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஆனா அதுக்கப்புறம் வரவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம்னு நினைச்சிட்டா நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிலைப்பாடா மாறி நிக்கிறது யாருக்கு மட்டும் கேட்டீங்கன்னா விசிக்கு காங்கிரஸ்ல தலைமை வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் தேர்தலுக்கு முன்னாடி விமர்சிக்கல. தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் சில பேர் விமர்சிச்சாங்க. ஆனா விசிக்கு தான் எல்லாம் ரொம்ப கொடூரம், பயங்கரமா விமர்சிச்சா விசிக்கு இவரு முதலமைச்சர் விஜய் அவ்வளவுக்குள்ள ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அந்த ஒரு நிலைப்பாடு மட்டும் நமக்கு பிடிக்கவே இல்லை. அதை நம்ம தொடர்ந்து விமர்சனம் பண்ணுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பேச்சு அப்படி. இதை வந்து உண்மையிலே இந்த வீடியோக்களை நம்முடைய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு புரியும். ஏன்னா நான் சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நாம வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவர்கள் விசிக்க வன்னியரசி உங்களை விமர்சிக்கும் போது நம்ம ஜாதி ரீதியான ஒரு எண்ணோட்டத்துல அவங்க விமர்சிக்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கிறது? நாம எல்லாரையும் நாம யாரதான் விமர்சிக்காம விட்டு வச்சிருக்கோம்? டிடிவி தினகரன் நம்ம விமர்சிக்காத விமர்சனமா, அதாவது கருணாஸ் அவர்களை விமர்சிக்காத விமர்சனமா? சோ அதுக்கெல்லாம் நம்ம பய சொல்லிட்டு இருக்க வேண்டிய இல்லை. ஆனா உண்மையா மக்கள்கிட்ட நம்ம தெரியப்படுத்துவோமா இல்லையா? இப்பவும் கூட நேற்று நான் அவரை பத்தி பேசியிருந்தேன். அதாவது திருமாவளவர்கள் எல்லா இடத்துலயும் அதாவது பாத்தீங்கன்னா தன்னால்தான் தமிழை வச்சு கழகம் ஆட்சிக்கு வந்துங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல ரொம்ப வந்து பெருமை பீத்தக்கிழமை பேசுறாரு. சோ அப்படி பேசும்போது தான் அதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு. சோ இப்போ கூட ரீசெண்டா திருமாவளவர்கள் பேசியிருக்காரு. அதாவது நம்மள எல்லாம் 2 சீட்டு ஏழமா பேசினாங்க. அந்த 2 சீட்டோட பவர் என்ன அப்படிங்கறத அன்னைக்கு பார்த்திருப்பாங்க. 24 மணி நேரத்துல என்ன அவார்டு பட்டாங்க, யார் ஆட்சியில் அமர்ந்துங்கிறத தீர்மானிக்கிறது அந்த 2 சீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா அப்படி பெருமையா பேசிடுறாரு. எனக்கு இதை பார்க்கும்போது இந்த அளவுக்கு இந்த 2 சீட்டுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கலாம். இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டு உண்மையிலேயே அவர் வந்து தேவையில்லாம நம்ம வந்து இதுக்குள்ள கூட்டிட்டோமோ உள்ள அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பேச்சு நடவடிக்கைலாம் இருக்கு. அதாவது இங்க இருப்பாங்களா, இருந்துகிட்டே திமுகவுக்கு நெஞ்சு தெரிவிப்பாங்களாம், திமுகவுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க. என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. மாத்தி அதாவது ரொம்ப அதாவது ஒரு இகழ்ச்சியா பேசுவாங்க இல்ல. அதாவது எங்களாலதான் பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு அமர்ந்திருக்காங்க, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 108 சீட்டுகள் தான் இவங்களுக்கு கொடுத்தாங்க, மக்கள் இவங்களை ஆட்சியில அமரணும்னு நினைச்சிருந்தா 120 சீட்டுல கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஏளனமா அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. சோ அதனாலதான் இவரை நம்ம முழுமையா விமர்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வராருல, அதுக்கு வந்துட்டு அதாவது அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா பாஜக தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்ணி அனுப்புது, இங்க போங்க புதுசா ஒரு கட்சியா இருக்குங்க அப்படின்ட்டு. ஏன்னா இங்க வந்து பாஜக டேரக்டா கால் ஊன முடியாது அப்படிங்கிறக்காண்டி அவரை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி அனுப்புறாங்க. அவரும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த இருமொழி கொள்கை, அதாவது பாத்தீங்கன்னா நாம என்னெல்லாம் முன்னெடுக்கமோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் முன்னெடுத்து தான் பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய தயாரிப்பு தான் இவரு. சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலா, அதாவது அண்ணாமலை புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சதை விமர்சிக்கிறார்.
நான் என்ன கேட்கிறேன் திருமாவளவன்கிட்ட, இதே மாதிரி தான் தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி பெத்து போட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப ஏளனமா பேசுறீங்க. வன்னியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கள்ள கிறித்துவர், ஓடி போனாலும் என்னென்ன சொல்ல முடியாது எல்லாத்தையும் விமர்சிங்க. இப்போ உங்களுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் புனிதராயிட்டாரா? நாளைக்கே அண்ணாமலை ஒன்று ஜெயிச்சிட்டாரு வச்சிருக்கேன், அவரும் ஒரு முதலமைச்சர் ஆகிறாருன்னா இதே வார்த்தையை மாத்திக்கிட்டு அவர்களுக்கு ஒட்டுவீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க நீங்க என்னத்த, அதாவது நீங்கெல்லாம் அந்த வாயிலன்னா ஒண்ணுமே கிடையாது. அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஸோ இப்படிதான் இருக்காங்க, அரசியல்னால இப்படிதான் போய் போச்சு. யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கிறவங்க போய் ஒட்டிக்கிடணும். இது என்ன மாதிரியான ஒரு அரசியல், என்ன மாதிரியான ஒரு மனப்பக்கம் தெரியல. சரி ஓகே, என்ன சொல்ல, நான் இவரை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா எப்படியாவது கண்டென்ட் அங்க உள்ள போயிருது. சரி ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். ஓகேவா?